நீங்க மேஷ ராசியா? அப்படின்னா நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு 100க்கு 100 பொருந்தும். வெளியில பார்க்க சிங்கம் மாதிரி ஒரு கம்பீரம், தைரியம், தலைமை பண்பு. ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத தவிப்பு, ஒரு நிம்மதி இல்லாத போராட்டம். ஏன் இப்படி? உங்க வாழ்க்கையோட இந்த பெரிய புதிருக்கு விடை சொல்லக்கூடிய, உங்க விதியே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாத்தீங்களா? இந்த ஒரு கேள்வியில தான் மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு லீடரா இருக்கிற மேஷ ராசிக்காரங்க மனசளவுல மட்டும் ஒரு நிம்மதி இல்லாம தவிக்கிறாங்க? இது நிறைய பேர் அனுபவிக்கிற ஒரு ஆழமான முரண்பாடு. இதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல மேஷ ராசியோட இந்த ஆச்சரியமான முரண்பாட்டை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அதாவது வெளி உலகத்துக்கு அவங்க காட்டுற முகத்துக்கும் அவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா அது ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் பார்த்தா அவங்க பிறப்புலே ஒரு தலைவர், பயங்கர நேர்மையானவங்க, எந்த வேலையையும் இழுத்து போட்டு செய்வாங்க, கடின உழைப்பாளி. ஆனா அந்த நாணயத்தை அப்படியே திருப்பி போட்டா இன்னொரு பக்கம் தாங்க முடியாத மன உளைச்சல், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனசு உடைஞ்சு போறது, எப்ப பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் இவங்களை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங், மத்தவங்களால சுலபமா தப்பா புரிஞ்சுக்கப்படுறதுன்னு ஒரு ஓயாத போராட்டமாவே இருக்கும். உண்மையில இந்த ஒரு வரியே போதும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு. மேஷ ராசிக்காரங்களை இயக்குற ஒரே சக்தி இந்த தன்மானம்தான். அவங்களுக்கு மரியாதையும் கௌரவமும் தான் எல்லாமே. அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்காக எதை வேணாலும் இழக்க தயாரா இருப்பாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய சோகமே. என்ன தெரியுமா? அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். செல்வமோ வெற்றியோ அவங்கள தேடி வரும். ஆனா எவ்ளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் அந்த மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு அமைதி மட்டும் வரவே வராது. ஏதோ ஒன்னு குறைஞ்சுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். சரி, இப்ப நாம விஷயத்தோட ஆணி வேர்க்க போக போறோம். அந்த ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்க கேட்குற அந்த கேள்விக்கான பதில தேட போறோம். இந்த எல்லா போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட ரீதியான, கர்ம ரீதியான ரகசியங்களை இப்ப நாம உடைச்சு பார்க்கலாமா? அவங்களோட போராட்டத்துக்கான முதல் ஜோதிட காரணம் 4ஆம் வீட்டு நீச்சம். இப்போ 4ஆம் வீடுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்துல அது ஒருத்தரோட அம்மா, அவங்க வீடு, சுகபோக வாழ்க்கை, சொத்து பத்து, இது எல்லாத்தையும் குறிக்கும். மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் கரெக்டா இந்த வீட்ல வரும்போது பலவீனமாகிடுறார். இதத்தான் நீச்சம்னு சொல்றோம். இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். சரி, இந்த அமைப்பு அவங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு பார்ப்போம். மூல நூல்கள் இத ஒரு தாயார் சாபம் மாதிரி குறிப்பிடுது. இதனால என்னாகும்னா, ஒன்று அம்மா கூட இல்லனா அவங்க வழி சொந்தக்காரங்க கூட எப்பவும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு வீடு வாங்குவாங்க, வண்டி வாங்குவாங்க, ஆனா அதை நிம்மதியா அனுபவிக்கவே முடியாது. வாழ்க்கை முழுக்க சுகத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அது எட்டாக்கனியாவே போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதுக்கு நாம கர்மாவோட அடிப்படை விதிக்கு வரணும். நீங்க எதை கொடுக்கறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான விதி. மேஷராசியோட இந்த போராட்டத்தை புரிஞ்சிக்க இந்த விதியை நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் அவங்களோட நேற்றைக்கும் இன்றைக்கும் நடுவுல இருக்கிற பாலம். அப்போ அந்த முக்கியமான கர்ம ரகசியம் என்ன தெரியுமா? மூல நூல்கள் சொல்றபடி மேஷ ராசிக்காரங்க அவங்களோட போன ஜென்மத்துல இந்த 4ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது மத்தவங்களோட சுகம், மரியாதை, வீடு மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுக்காம இருந்திருக்காங்க. அதோட வலிய இந்த ஜென்மத்துல அவங்களே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் மேஷராசியில பிறந்திருக்காங்க. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதும் ஐயோ இதுக்கு தீர்வே இல்லையான்னு உங்களுக்கு தோணலாம். நிச்சயம் இருக்கு, கவலைப்படாதீங்க. உங்க விதியே மாற்றி நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா, நீங்க பாக்குறது சரிதான். வெறும் 90 நாட்கள். இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கரெக்டா 90 நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. இது வெறும் பேச்சில்ல, இது ஒரு உறுதியான வாக்குறுதி. ஆனா இந்த பரிகாரத்தோட அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான். உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா உங்க ஈகோ, உங்க அகங்காரம் உங்களை எதை செய்யவே கூடாதுன்னு தடுக்குதோ அதை நீங்க செஞ்சே ஆகணும். எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதுல தான் உங்களுக்கான தீர்வு ஒளிஞ்சிருக்கு. இதுதான் முதல் மற்றும் முக்கியமான படி. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். ஸ்டெப் 1, பிரச்சனையின் மூலத்தையே சரி பண்றது. அதாவது உங்க அம்மா கூட சமாதானமாவறது. இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு எப்படி இருக்குன்னே யோசிக்காதீங்க. உங்க ஈகோவை மொத்தமா தூக்கி போட்டுட்டு அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. மனசார மன்னிப்பு கேளுங்க. இது முதல் படி. 2வது படி, ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போறது. மேஷ ராசிக்காரங்களோட விதியை மாத்துறதுக்காகவே இருக்கிற ஒரு ஆலயம் அது. அந்த கோவில் எதுன்னு தானே கேக்குறீங்க? சொல்றேன், குறிச்சுக்கோங்க. நல்லிணைக்கீஸ்வரர் ஆலயம். இது உரகடம் பக்கத்துல எலிச்சூர் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. இங்க இருக்கிற சிவனோட பேரே நல்லிணைக்கீஸ்வரர், அதாவது நல்ல இணக்கத்தை தருபவர்னு அர்த்தம். இந்த கோவிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி,
இங்க காஞ்சி மடத்தோட 54வது மடாதிபதியோட ஜீவ சமாதி இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அவசர அவசரமா சாமி கும்பிட்டுட்டு வரக்கூடாது. குறைஞ்சது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 90 நிமிஷம் வரைக்கும் அந்த இடத்துல அமைதியா உங்க நேரத்தை செலவழிக்கணும். கடைசியா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வெறும் கோவிலுக்கு போயிட்டு வர ஒரு சடங்கு கிடையாது. இது உங்களோட கர்ம கடனை நீங்களே நேருக்கு நேரா நின்னு சரி செய்ய எடுக்கிற ஒரு முயற்சி. இது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். நானாக இதை சொல்லவில்லை. இந்த பரிகாரத்தை பற்றிச் சொல்லும் மூலநூலே இந்த உத்தரவாதத்தை கொடுக்குது. நீங்க இந்த வழியை சரியா பின்பற்றினா 90 நாட்களுக்குள் உங்க வாழ்க்கையில் ஒரு திட்டவட்டமான மாற்றத்தை நீங்களே காண்பீர்கள்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால முழு நம்பிக்கையோட இதை செய்யுங்க. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்கிற உங்க எதிர்காலத்துக்கான சாவி நீங்க திரும்பி பார்க்கவே விரும்பாத உங்க கடந்த கால தவறுகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கோ? யோசிச்சு பாருங்க.